ஏமா வீட்டுல தண்ணி இல்லையே எங்க போய் தண்ணி ஊத்திக்கிட்டுன்னு கேட்டேன். போய் மோட்டர் ஐத்துறா பையா பைப்புல தண்ணி வந்து ஊத்திக்கின்னு வாடான்னாங்க. நான் குடுகுடுன்னு ஓடி போய் கிணத்துல இறங்கி பெட்டு பழத்துல மோட்டர் புடிச்சு ஐத்துக்கு நிக்கிறோமா. அப்ப கூட தண்ணி வரலையே. தண்ணி வரும் எங்க அம்மா தான் மோட்டர் ஐத்துறா தண்ணி வரும்னு சொன்னாங்க. போன பையன் ஆளக்கானமே. என் பிள்ளைக்கு காத்து கருப்பு 5 கத்த உள்ள சொறி போன பையன் ஆளக்கானமே. அப்படி எங்க அம்மா எனக்கு தேடிக்கிட்டு வராங்க. தண்ணி ஊத்திக்கின்னு வாடா நான் கிணத்துல இறங்கி மோட்டர் ஐத்துக்கு. நீ எப்படிதான் இந்த கழுவுட்டுல நாளுக்கு நாள் கழுவுட்டு மாறுது. இப்படியும் ஒரு புள்ள கிரியாடா கிணத்துல இருந்து மேல ஏறி வாடா. ஏறி வந்து நேரா குடானு உள்ள போடா. எங்கடா எந்த குடானு இது மாதிரி தவறா நினைக்காது. எங்க பஞ்சத்துக்கு வாசிப்படி இந்த பக்கம் பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க. பஞ்சத்து உள்ள போடா பையன் கிணத்துல இருந்து மேல ஏறி வந்து பஞ்சத்து உள்ள போலான்னு போனா இந்த குடானு இட்டுக்கு அங்க பஞ்சத்து ஒரு குண்டு பழுப்பு போடக்கூடாதா. குடானு உள்ள எங்க அம்மாவை கேட்டா பீசு பூச்சி அம்மா குடானு உள்ள பழுப்பு நாளைக்கா செஞ்சு வாங்கி அந்த போடலாண்டா. அங்கதான் ஹோட்டல்ல சேர்த்து கடை அந்த கடையில இருந்து வாங்கி அந்த போடலாண்டா. நீ உள்ள போய் ஐத்துறாங்க உள்ள சாப்பிட்டுருக்கலாம். அது ஐத்துனா தண்ணி வந்து நான் ஓடின வேகத்துல ஓடி போய் செகப்பட்டுன்னு ஐத்துறேன். தண்ணி வரல. பக்கத்திலேயே பார்த்து பச்சை பட்டுன்னு ஐத்துறாங்க. நான் ஓடி போய் பச்சை பட்டுன்னு ஐத்துறேன். அப்ப கூட தண்ணி வரல. என்னடா செஞ்சேன் அவன் அன்னைக்கு தான் சப்புல லைன் மாத்தறான் சொல்லு. அதான் 3 லைன் ஆகுது 2 லைன் ஆக்குவாங்க. அந்த 2 லைனா இருக்கும்போது மோட்டர் விட்டா இந்த மோட்டர் காயப்பா. எந்த மோட்டர் காயல படும் கிணத்து உள்ளக்குது நீர்மூழ்கி மோட்டர். நீ வந்து என் காலு மேல படுறாங்க. நான் போய் எங்க அம்மா காலு மேல பட்ட வந்து எங்க அம்மா கோக்கில் பவுடர் அடிச்சு எங்க அம்மா ஒண்ணுமே பேர் அளவு கொண்டவன எங்கடா பார்க்க முடியும். இந்த தெருவே ஓடி வந்து என்ன பார்த்த உடனே நாயெல்லாம் வீட்டுக்குள்ள ஓடுது. அதே நம்மளோட பெருட்டியும் நீ ஏதோ கத்தி தொங்கிட்டு வருது. எங்கடா நம்மள கத்தி விடுமா என்ன பண்ணி எல்லா நாயும் வீட்டுக்குள்ள ஓடுது. அப்படியே தெருவே ஓடியான்ட்டு விளையாடிக்கிறேன். என்னடா ஆச்சு பாலு கறக்க போன பாவம் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. எங்க வீட்டுல ஒரு பசுமாடு ஒண்ணுக்குதுமா. அந்த பசுமாடு கண்ணுக்குட்டி இல்லாத பால் கன்று இல்லாம எப்படிடா பால் கறக்கும். மாடு கண்ணுக்குட்டி போட்டு 3ஆம் மாசமே கண்ணுக்குட்டி செத்து போச்சு. அந்த மாடு எங்க வீட்டுல பால் கறக்கு. கமலம் கறக்க சொல்லுடா. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. பால் கறவர நேரம் ஆச்சு. போய் பால் கறந்து ஊத்துறாங்க. நான் முன்ன பின்ன பால் கறக்கலமா. அப்படியா? எப்படிதான் பால் கறக்குறாங்கன்னு பார்த்தது கூட இல்ல. நான் போய் அடுக்கு செட்ல தண்ணி எடுத்துட்டு மாட்டாண்ட போய் சுத்தி வரேன். முன்ன பின்ன பால் கறக்கலையே. நின்னுக்குன்னு கறக்கத்தா உக்காந்துக்குன்னு கறக்கத்தா. பத்துக்குன்னு எப்படிமா பாலை கறப்ப இல்ல வாய போட்டு உரிய. இந்த வாய போட்டு உறிஞ்சா அந்த பாலை யாருமா வாங்கி குடிப்பாங்க. அந்த பாலை நீ கோபாலம் கண்டா குடிக்கணும். நான் மகளிர் குழுவுல லோனு வாங்கணுமா மாட்டேன். ஏண்டா குடுக்குடுமா லோன் தராங்க. ஆம்பளை நம்பி யாருமா லோனு தரா. அதான பார்த்தேன். பெண்களுக்கு தாமா முதல் இடம். பெண்கள் நாட்டு கண்கள்ரா. பெண்களுக்கு தான் முதலீடு. 20 பேர் சேர்ந்து ஒரு குழுவை ஏற்பாடு பண்றாங்க. முதல்ல 20,000 வாங்கி தராங்க. 20,000 கரெக்டா கட்டினாக்கா 30,000 வாங்கி தராங்க. 30,000 அப்புறம் அவங்க 50,000 வாங்கி தராங்க. அம்மா 50,000 கூட கொடுக்குறாங்க. எனக்கு தரலமா என் பொண்டாட்டிக்கு தராங்க. அவங்க 50,000 கொடுக்கறதும் போதும். கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அந்த 19 பேரும் ஒண்ணு சேர்ந்து வந்து ஊட்டாண்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. அன்னைக்கு ஆம்பியா முண்டாட்டி 2 பேரும் சிங்கன்னு வந்தீங்களா பணம் வாங்க. என் காட்டுன அருவி இல்ல உங்க செலுமத்த வார்த்தை. இந்த பாய்ப்பு பாய்க்கிட்டு கூட உங்க செத்து தமிழ்நாட்டு தூக்கு மாடி தொங்குடா. அத உக்காந்துக்கிட்ட பச்சை படவை கட்டின மல்லிகை அக்கா. அந்த அக்கா ஒரு கேள்வி கேட்டு கேட்டாங்க. நேத்து ஆட்டு வாத்தியார்கிட்ட போய் வாத்தியாரே மகளிர் குழு காசு கட்டணும் ஒரு 3000 ரூபாய் கொடு வாத்தியாரன்னு கேட்ட. காலையில வாங்கிட்டு போனேடா. வாத்தியார் கேட்ட உடனே இல்லன்னு சொல்லாத குத்தாரமா. ஏமா ராத்திரிலாம் கத்துறமே பசி எடுக்குது. ஒரு பிடி சோறு சாப்பிட்டு போய் மகளிர் குழுவுக்கு காசு கட்டலான்னு ஒரு பிடி சோறு போட்டு குழம்பு ஊத்தி அள்ளி வாயில வைக்க போறேன். அதுக்கு அந்த அக்கா கேக்குது பீயாடா துணுவ உள்ள. என்னடா வார்த்தை இது?
ஏன் வந்து கட்டிட்டு வந்து தூண்டுறது அப்படின்னு கேக்குறாங்க. கேக்குறாங்க அவங்க 50,000 கொடுக்கறதும் போதும், அவங்க கேக்குற கேயும் போதும். அந்த 50,000 வாங்கி நேரா செஞ்சு சந்தைக்கு போனேன். என்ன தருவுக்காரு பார்த்தாரு. வா ஆட்டுக்காரு, என்னப்பா அம்மா தூரம் வந்துக்கிறேன்னு கேட்டாரு. ஒரு மாடு ஒண்ணு ஓணும்பான்னு கேட்டேன். பாப்பா நான் வாங்கி தரேன் நீ இட்டுக்குன்னு போனாரு. அவன் 2 வேளை பாலை மடி கட்டி போன காசுல அடிச்சு ஓட்டியாந்துக்கிறாமா. பாக்கிறதுக்கு மடி பெருசாக்குது. இது காலையில 5 கறக்குண்டா, இது பொய்துக்கா டப்பா 2 டப்பா 2 அது எங்கம்மா டப்பா 2 காலையில 1 லிட்டர் கறக்குது. பொய்துக்கு 500 பால் தாமா கறக்குது. அதை என் காலையில கட்டி 50,000 அவன் வாங்கின்னு போட்டான். அவன் போனா போட்டோம் ஒட்டுக்கு அனுப்பிட்டு அனுச்சு குத்துக்கிறாமா. தாய் செத்து போன கண்ணுக்குட்டி இளங்கண்ணுக்குட்டி எடுத்தாந்து சந்தையில விற்பாங்க. அத வாங்கிட்டு போய் கமலமாக்கிற மாட்டை வாங்கிட்டு வந்து அதுல சப்ப அடிச்சு இது போன மாசம் தான்பா போச்சு, இது கண்டிப்பா கறக்குண்டா நீ புடிச்சுக்கின்னு போடா அப்படியே 5-6 கறக்குது. 5-6 கறக்குன்னு சொன்னாங்க. கவுரு புடிச்சு எனக்கு கொண்டு போய் அங்க மூலையில நில்றா நீ, நான் மாட்டுக்காரர் பேசிட்டு வரேன் போடான்னு. நான் மாட்டை புடிச்சுன்னு போய் அங்க நின்னுக்கிறேன். அவன் என்ன பேசனானோ ஏது பேசனானோ 50,000 என்கிட்ட வாங்கிக்கின்னு போட்டான். அவன் போனா போட்டோம். நீ தான் மாடு ஒரு பேச்சுக்கு எப்படி பால் தண்ணி எடுத்துக்கணும். மாட்டான போய் சுத்தி 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 வர பால் கறக்கலையே. சுத்தி வந்து பின்னால போய் கீழே வச்சுட்டு தண்ணி அள்ளி என்னடா ஆச்சு அந்த அடுக்கு செட்ல இருக்கிற தண்ணி மாடியில அடிச்ச பாவம். இந்த குள்ள பசு ஓச்சிச்சு குள்ள மாடு விட்டுச்சு நான் ஒரு பக்கம் அடுக்கு செட்டு ஒரு பக்கம் மூளைக்கு வத்துறா உண்டு கிடக்குறீங்க. அன்னைக்கு இறங்குது தாமா என்னடா சொல்ற. அன்னைக்குல இருந்து காலை சேர வச்சு நடக்க முடியல. காலை கடனை சாயங்கால கடனை முடிக்க முடியலையா. நான் நடு ஏரிக்கு போறேன். அம்மா எதற்காக நடு ஏரிக்கு போறேன். அங்க போனதான் யாரும் இருக்க மாட்டாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. நான் போய் அவசரமா உட்காரலான்னு உட்கார்ந்தா எனக்கு முன்ன இதான் உட்கார்ந்து சொல்றேன். என்னால ஒண்ணும் முடியலையா. டவுன் பஸ்ல ஏற முடியுதா. சரியான கூட்டம் ஏறதாண்டா செய்வாங்க. நான் போய் கம்பி பூச்சி நின்னுக்கிட்டு வரேன். டிரைவர் நல்லா ஓட்டிக்கிட்டு வராரு. வேகத்தடை வந்தா டிரைவர் பிரேக் அடிக்கிறாண்டா செய்வாரு. நான் எதிர்க்கிற ஆளு மேல போய் முட்டுறதாங்க. எதிரில் இருக்கிறவங்க என்ன பார்த்து கேக்குறாங்க. மலை மோடு மாரி எத்தாந்து மூட்டுறியே நீ வயிற்றுக்கு என்னடா துண்டு எலும்பு என்ன கேக்குறாங்க. இந்த ஜெல்மத்தை வச்சிருக்க கூடாது.